இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோபி செய்கிற காரியங்கள்லாம் சரியா தப்பா அப்படிங்கிறத தாண்டி அவருடைய மொத்த கேரக்டரையுமே நம்ம எங்கே வச்சு பார்க்கலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் சுயநலம் அப்படிங்கிறதுலையும் எந்த அளவுக்கு அவர் முதுகெலும்பே இல்லாமல் நடந்துக்கிறாரு, கூட இருக்கவங்களுக்காக கூட நிற்க மாட்டுறாரு அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ நீங்கள் செடியனுடைய வாழ்க்கையில் இந்த ஜெனி கூட பிரச்சனை வந்த போதாகட்டும், இல்லை பார்த்திங்கன்னா அமிர்தாவு கூட இந்த கணேஷ் பிரச்சனை வந்த போதாகட்டும், இல்லை இப்போ ராதிகாவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இப்போ என்ன யார் கூட பார்த்திங்கன்னா ஈஸ்வரிக்கும் ராதிகாவுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், எதுலேயுமே டேரெக்டாக ஒரு சைடு எடுத்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதே இல்லை. இன்றைக்கி அதிகபட்சமாக அவர் தன்னுடைய மனைவி கிட்டக்க எங்கள் அம்மா அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா கருவை கலைக்கலாம் நினைக்க மாட்டாங்க, அவங்கள பற்றி இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொன்னதே ஆச்சரியமான விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தனக்கு தேவைங்கிறதுக்காக என்ன காரியத்தை வேணாலும் சாதிப்பார், தான் கூட இருக்கவங்களுக்காக கூட நிற்க மாட்டாருங்கிற மாதிரி தான் பல நேரங்களில் பண்ணிட்டுருப்பார். சும்மா ஏதாவது ஆறுதல் பேசிக்கிட்டு இருப்பார், ஆனால் எதுலேயுமே இறங்கி எந்த காரியத்தையும் செஞ்சு அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் மாட்டார். இப்போ ராதிகாவுடைய ப்ரெக்னன்சிலையுமே அதுதான். இப்போ இவருக்கு குழந்தை வேணுமா வேணாமா அப்படின்னா இவர் குழந்தை வேணாம், ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி 3 குழந்தைங்க இருக்குது. அப்போ இதை ஸ்ட்ராங்காக ராதிகா கிட்ட சொல்லணும், எனக்கு குழந்தை வேணாம் இப்போ அப்படிங்கிறத சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்குன்ட்டு. அப்படியும் இல்லை, அவங்க அம்மா பேசும்போது என்ன அப்படியே அமைதியாக இருக்கிறது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கும் அமைதியாக இருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிருந்தார். இதில் இதே மாதிரி பாக்கியா கூட வாழும்போதும் பார்த்திங்கன்னா பாக்கியாவை போலீஸே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கடைசியில் பெரிய பிரச்சனையாகி எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சாப்பாடு போட்டதில் நிறைய குழந்தைங்க மயங்கி விழுந்துருச்சு அப்படிங்கிறதுல பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது அதே ஸ்டேஷனுக்கு ராதிகாவை காப்பாற்ற ட்ரை பண்ணார். தான் கல்யாணம் பண்ணியிருக்கா தன்னுடைய குழந்தைங்களோட அம்மாவான பாக்கியாவை உள்ளே போய் பார்க்குறதுக்கோ அதில் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கோ நினைக்கவே இல்லை, போய் காருக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மகா மட்டமான ஒரு ஆளாகவும் முதுகெலும்பே இல்லாத ஆளாகவும் தான் இருந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த சமயத்தில் இப்போ ராதிகா தான் தனக்கு தானே நின்று இப்போ நீங்கள் என்ன நடந்தாலும் சரி இப்போ உடனடியாக இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்லிவிடுங்க, நமக்கு குழந்தை பிறக்க போதுங்க அதை சொல்லிவிடுங்கன்னு திருப்பி சொன்னப்புறம் வேண்டா விருப்பம் அது கூப்பிட்டு வைக்கிறாரு. அப்பயும் அவரால் சொல்ல முடியல. அவர் திருன்னு முடிக்க கடைசியாக பாக்கியா உள்ளரப்பு எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க. பாக்கியாவே உங்கள் அப்பாவாக போகிறாரு, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறலாம் சொன்னதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் குட்டி கலாட்டாக்கள்லாம் அதிகரிக்க போகுது. ஸோ இப்போ என்னன்னா எல்லாரும் மாற்றி கேள்வி கேட்டு ஏன்பா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு சென்ஸ் இருக்குதா, அறிவு இருக்குதா, இந்த உங்கள் வயசு என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாம் மாற்றி கேட்க, ராமமூர்த்தி இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்க அவமானம் தெரியுமாடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இப்போ கோபி ஒரு நல்ல கணவராக ராதிகாட்ட நடந்துக்கணும் அப்படின்னா அப்பா இதான் நடந்துருச்சு. இப்போ நானும் எனக்கு வேணுமா வேணாமான்னு எல்லாத்தையும் நான் யோசித்தேன். ஆனால் ராதிகா அந்த குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றான். ராதிகா என் காதல் மனைவி, இவ கூட சேர்ந்து வேணும்னு ஆசைப்பட்டு தான் நான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். இங்கே இருக்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தர்ம சங்கடமாக இருக்குங்கிறது எனக்கு புரியுது, நாங்கள் கிளம்புறோம் இமீடியட்டாக அப்படின்ட்டு ராதிகா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு அவரே சொல்லி இதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு போயிடுறேன் விடுங்க அப்படின்னு கிளம்பி போனால் பெட்டராக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ண போகிறாருன்னா திருன்னு முடிச்சு ஏதோ பாக்கியா தான் உண்மையை சொன்னதுனால பாக்கியா மேலே கோபமாக இருக்க போகிறார். இவரே எப்படி இருந்தாலும் ராதிகா சொல்லி தான் தீருங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன டெசிஷன் கரெக்டாக நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு